ஸ்ரீ கராத்தே முனிப்பன் சுவாமி திருக்கோவில் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம். கும்பராசி நேயர்களை இப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா விரைச்சனி ஜென்மச்சனி கடந்து இப்போ பாதச்சனிக்கு பயணிச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களோட பலன் பார்த்துடலாமா? வாங்க பார்த்துடலாம். இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே உங்களுக்கு சுபவிரயமாக இருக்குது. ஓகேங்களா? பார்த்துடலாம். அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களோட பொருளாதாரம் பார்த்தீங்கன்னாக்கா வாழ்வாதாரத்தை நீங்கள் தேடி போவீங்களா, தேடி போய் வருமானத்தை பிடிப்பீங்களா, வருமானத்தை பிடிக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும், வருமானத்தை ஏற்றுவீங்க. அப்போ தடை தாமதத்தை கொடுத்தாலும் அந்த வருமானத்தை நீங்கள் இறுக்கி பிடிச்சி கொண்டு வருவீங்க. அப்போ குடும்பத்தை ஃபாலோ பண்ணி நிறுத்தி கொண்டு வருவீங்க. அப்போ உங்கள் முயற்சிகள்லாம் பார்த்து இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் சிறு பயணோட தூரத்து பயணமாக இருக்கும். அப்போ உங்கள் இளைய சகோதரர் அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு பட்டப்படி படிக்கிறதா சரி, அவங்க தொழில் அமைக்கிறது சரி, அவங்களோட வாழ்வாதாரம் முன்னேற்றம் நல்லாயிருக்கும். உங்கள் மாமனார் சாணம் அமைப்பு நல்லாயிருக்கும். உங்களுக்கு அவங்க மூலிமா நல்ல ஒரு பாயிண்ட் நல்ல உதவிகரமாக இருப்பாங்க. ஓகேங்களா? அதே இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா வீடு, அதாவது வாகனத்து மூலிமா நீங்கள் தூரத்து பயணம் போகிறது, தாயாரோட சேர்ந்து தூரத்து பயணம் போகிறது. ஓகேங்களா? அப்போ தாயாருக்கு சுபவிரயம் பண்ணுறது, வீட்டுக்கு சுபவிரயம் பண்ணுறது, வண்டிக்கு சுபவிரயம் பண்ணுறது, அப்போ தந்தையாருக்கு சுபவிரயம் பண்ணுறது, தந்தையாரோட சேர்ந்து ஒரு தூரத்து பயணம் போகிறது, இது அனைத்து இந்த காலங்களில் உங்களுக்கு ஒரு சுபவிரயமாக நடக்கும். அப்போ எனக்குன்னு நன்மைனா, அப்போ உங்களுக்குன்னு நன்மைனா என்ன ஒரு பாயிண்ட் பண்ண உங்களுக்கு. அப்போ இது மூலிமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பொருளாதார வாழ்வாதாரம், குடும்பத்தை நிம்மதி, பலாபலன்கள் நடக்கும். ஓகேங்களா? நிறைய சிறப்பாக நடக்கும். அப்போ அந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ குலதெய்வ கோயில் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறது, அப்போ குலதெய்வத்துக்கு ஒரு விரயம் பண்ணுறது, குழந்தைங்களுக்கு ஒரு சுபவிரயம் பண்ணுறது, குலதெய்வத்துக்கு ஒரு சுபவிரயம் பண்ணுறது, ஒரு அனாதை குழந்தை காப்பத்துக்கு ஒரு பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு நம்ம உணவு தானே குழந்தைங்களுக்கு கொடுக்கறது, இல்லை அங்கே உள்ள இடங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஏதோ செஞ்சு கொடுக்குறது, ஏதோ அங்கே ஒரு அடையாளமாக அங்கே டேபிள் வேணுமா, ஃபேன் வேணுமா, என்ன வேணும், அதெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுக்குறது. ஓகேங்களா? அப்போ இது மூலம் உங்களுக்கு காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு அடிமை வேலைக்கு போகிறீங்க, ஊர் வேலைக்கு போகிறீங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிமை வேலைக்கு போகிறீங்க, வார சம்பளம் போகிறாங்களாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் இப்போ ஊர் இடம் மாதிரி போகிறவங்களாம் சூப்பராக அருமையாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி காலகட்டங்களில் நீ வெளிநாடு வேலைக்கு போகிறது, பரவலாக தங்கியிருந்து வேலை பார்க்குறது, இதெல்லாம் சிறப்பாக சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். மேலும் நீங்கள் மெமரி அறிவீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வேலையாட்களை வச்சு நீங்கள் ஒரு வருமானம் சம்பாதிச்சுட்டு வேலையாட்களை வச்சு தான் ஒரு 20 பேருக்கு மேலே வச்சு தான் நாங்கள் வேலை பார்க்குறோம், ஒரு கம்பெனி நடக்குது அப்படின்னாக்கா வேலையாளர்களுக்கு ஒரு விரயம் பண்ணுங்க. அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க, ஏதோ ஒரு ஆடை வாங்கி கொடுங்க, ஏதோ அவங்களுக்கு சுபவிரயம் பண்ணுங்க. அவங்க மூலிமா உங்களுக்கு ஒன்றுக்கு டபுளாக ட்ரிபிளாக கிடைக்கும். செஞ்சு பாருங்கள், சிறப்பாக இருக்குன்னா சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ மனைவியோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் ஒரு விரைய பயணம் பண்ணுங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் மனைவிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விரயம் பண்ணணும், ஒரு மருத்துவ செலவு பண்ணணும் அமைப்பு இருக்குது. அப்போ அவங்களும் சேர்ந்து இந்த காலகட்டங்களில் ஒரு டூர் அடிங்க, அவங்களோட சேர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுப விரயம் பண்ணுங்க. அப்போ அதுக்கு புதுசாக திருமணம் ஆகிறதுக்குன்னா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலகட்டங்களில் தோஷங்கள் இருந்து தடை தாமதம் ஆகுதா, அப்போ தூரமாக இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஊரு டு ஊர் அதாவது பார்த்தா ஊரு டு ஊர்னா மாவட்டத்தில் மாவட்டம், சிலது மாநிலம் டு மாநிலம் கூட போகிற சூழ்நிலை வரும். அப்போ அந்த மாதிரி ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்போ எதுக்கும் போக முடியாத சூழ்நிலை என்ன பண்ணுறீங்க, அப்போ பெண் தெய்வம் சன்னிதியில் இருக்கிற ராகு விநாயகரை ஒரு 12 சுற்றிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். அப்போ நம்மளை பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்குதுன்னா அது என்ன பண்ணணும், அப்போ கோர்ட்டு ஊழியருங்க இருக்காங்க பார்த்தீங்களா, கோர்ட் வக்கீலெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்தையும் டீ காப்பி வாங்கி கொடுங்க. அப்போ கோர்ட் அறியாமல் உள்ள பிச்சைக்காரங்க இந்த மாதிரி ஒரு ஆதரவு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உணவு தானே வாங்கி கொடுங்க. உங்களுக்கு கோர்ட்டில் உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகும், அது ஒரு விரயம் பண்ணிப்பாங்க, நல்லாயிருக்கும். இல்லை அதுக்கு வழி இல்லைங்களா, எனக்கு அந்த மாதிரி வழி இல்லைங்கிறீங்களா, கோர்ட்டு ஒரு 12 சுற்றிட்டு வாங்க, வீண் அவமானம் பேர் வராது. நீங்கள் ஊருக்கு போனால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இங்கேயும் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு சொந்தமாக தொழில் அமையுமா, அப்போ ஊர் இடம் விட்டு இடம் வெளி மாநில தொழில், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக இருக்கும். இல்லை உள்ளூரில் தான் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கடை வீதிக்கு போய் தெற்க பார்த்த மாதிரி ஒரு 12 ரவுண்ட் அடிங்க, உங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும், வருமானம் நல்லாயிருக்கும், வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். எனக்கு லாபங்கள் ஈட்டுருவோண்ணா அப்படின்னா
கண்டிப்பாக லாபத்தை ஈட்டுருவீங்க. மூத்த சகோதரிகளுக்கு உதவி பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குங்குமம், பூ, புடவை வாங்கி கொடுங்க, நல்லாயிருக்கும். சரி, டைம் ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம்.